மார்னிங் சாம்பியன்ஸ் அண்ட் ஸ்வேதா கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர் 2024. இன்னைக்கு நம்ம சர்வேங்ல வந்து கர்வ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்ஸ்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ்ல என்னென்னு பார்க்கலாம். அதுல வந்து ஒரு கர்வ் டிரா பண்ணிடுறோம். அதுக்கு வந்து ரேடியஸ் நம்ம டிரா பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்னா டான்ஜென்ட் லைன் டிரா பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம லைனை இன்டர்செக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட காம்பனன்ட்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்றோம். அந்த கர்வ் வந்து முடிகிற இடத்துல வந்து கர்வ் எண்ட்ஸை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த கர்வுக்கு வந்து ஒரு டான்ஜென்டா ஒரு லைன் டிரா பண்றோம். அந்த லைன் டிரா பண்ணும்போது இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து அந்த அந்த ஆரிஜின் முடியல நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து இந்த கர்வ் முடியல இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அந்த அப்பெக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த கார்டு இந்த இதுக்கு வந்து கார்டு நம்ம டிரா பண்றோம். அந்த கார்டு முடியல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மிட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம டான்ஜென்ட் வரைஞ்சோம் இல்லையா, ஸ்டார்டிங் கர்வ்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்ட் இன்டர்செக்ஷன் உள்ள இருக்கிறத வந்து டான்ஜென்ட் லென்த் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து டான்ஜென்ட் லென்த் வரும். இதுதான் வந்து இதோட காம்பனன்ட்ஸ். என்னன்னா பாயிண்ட் ஆஃப் கர்வ், அது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த கர்வ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாயிண்ட் கர்வ் எண்ட்ஸை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படின்னு சொல்றோம். ரெண்டு டான்ஜென்ட் இன்டர்செக்ட் ஆகுற இடத்த வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்றோம். டான்ஜென்ட்ல ஒரு லென்த்தை வந்து டான்ஜென்ட் லென்த் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ், இது வந்து மிட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபார்முலாஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டான்ஜென்ட் லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டான்ஜென்ட் லென்த்துக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர் டான் டெல்டா பை 2 அப்படின்னு சொல்றோம். டான்ஜென்ட்னால டான் அதுல இருக்கிற பாதையை நம்ம எடுத்துக்கலாம். ஆர் டான் டெல்டா பை 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லென்த் ஆஃப் த கர்வ். லென்த் ஆஃப் த கர்வ் வந்து பை ஆல்பா டெல்டா ஆர் பை 180 அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கார்டோட லென்த் ஆஃப் லாங் கார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து என்ன சொல்றோம்னா 2 இன்டூ லென்த் ஆஃப் லாங் கார்ட்னால டபுள் டைமா வரும், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2 இன்டூ ஆர் சைன் டெல்டா பை 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஆர் சீக்கண்ட் டெல்டா பை 2 மைனஸ் 1 அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மிட் ஆர்டினேட்டோட ஃபார்முலா என்னன்னா ஆர் 1 மைனஸ் காஸ் டெல்டா பை 2 அப்படின்னு சொல்றோம். டான்ஜென்ட்னால டான் வருது. லென்த் ஆஃப் த கார்டுக்கு வந்து பை டெல்டா ஆர் பை 180. நெக்ஸ்ட் கார்டோட லென்த் வந்து என்னன்னா லாங் கார்டு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா 2 இன்டூ அப்படின்னு வரும். 2 இன்டூ சைன் டெல்டா பை 2. நெக்ஸ்ட் அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ஆர் சீக்கண்ட் டெல்டா பை இந்த சீக்கண்ட் டெல்டா பை 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட் மிட் ஆர்டினேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர் இன்டூ 1 மைனஸ் காஸ் டெல்டா பை 2. இதை வந்து கார்டோட லென்த் ஆஃப் த கர்வ்ஸோட ஃபார்முலாஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.